அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி. வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இந்த கடலைப்பருப்போட எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பருப்போட இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே பேனில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கணும் சேம் அதே குவான்டிட்டி தான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த எள்ளெல்லாம் நல்லா வெடிக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். நம்ம இதில் சேர்க்குற ஒரு பொருளும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இதில் மிளகு நான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. 1 நிமிஷம் கழிச்சிட்டு பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. தோல் உரிக்காத பூண்டை அப்படியே சேர்த்துக்குங்க. தோல் உரிக்க தேவையில்ல. இதில் பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக நல்லா இருக்கும் இந்த பொடி. ஸோ மறக்காமல் பூண்டை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ காரத்துக்காக மிளகாய் சேர்க்கலாம். நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட சேர்க்குறேன். இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்பைசி. உங்களுக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா நான் வாஷ் பண்ணி ஒரு துணியில் துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதில் மிளகாய் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னா ஒன்று எடுத்து உடைச்சா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். நேச்சுரலாகவே இந்த சால்ட்டில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். நம்ம டைரெக்டாக இந்த பொடியில் அப்படியே ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சா ரொம்ப நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இட்லி பொடி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அது போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பிளேட்க்கு மாற்றிடுங்க. இந்த பொருள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பவுட்ரு பண்ண வெல்லம் சேர்த்துக்குங்க. இது போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி எடுக்கும்போது எங்கள் வீடே பயங்கர வாசனையாக இருந்தது. இதில் நம்ம அந்த பூண்டு, கருவேப்பிலெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி. நீங்கள் இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக இந்த இட்லி பொடி போட்டு கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மை இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச இந்த இட்லி பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவோ கூட நீங்கள் அதிகமாக போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தி ரெசிபிஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.